Good morning students. Welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். In the previous class we learnt about base quantities and units of international system and also temperature. மாணவர்களே, சென்ற வகுப்பில் பன்னாட்டு அலகு முறையில் அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் மேலும் வெப்பநிலையை பற்றி கற்றுக்கொண்டோம். Let us recall. Base quantities and units, அதாவது அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் பற்றி படித்தோம். Today we are going to learn about electric current, amount of substance, luminous intensity, plane angle and solid angle. அதாவது இன்று நாம் மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மாணவர்களே, நீங்கள் எலக்ட்ரிக் கரண்டை பற்றிய மாணவர்களே நீங்கள் பேப்பரை எடுத்துக்கொண்டு அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்துக்கொண்டு உங்கள் தலையில் உள்ள முடியை ஒரு சீப்பினால் வேகமாக இழுத்துவிட்டு அந்த சிறு சிறு துண்டு பேப்பரை அருகே கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அந்த பேப்பரானது சீப்பில் ஒட்டிக்கொள்ளும். ஏனென்றால் அந்த சீப்பில் ஒரு வித எலக்ட்ரிக் சார்ஜ் உருவாகுது. அதாவது what is electric current? Flow of electric charges in a particular direction is known as electric current. மின்னோட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்று அழைக்கிறோம். அதாவது செல்லை சார்ஜ் போடுறது மின்னூட்டம், செல்லு சார்ஜ் ஏறுகிறது மின்னூட்டம், சார்ஜ் ஏறின பிறகு நம்ம பயன்படுத்துவது மின்னோட்டம் ஆகும். That is electric current equal to amount of electric charges by time. அதாவது மின்னோட்டம் என்பது மின்னோட்டத்தின் அளவு பை காலம். எலக்ட்ரிக் சார்ஜ் I, amount of electric charge Q, time T, that is I equal to Q by T. Electric charge is measured in Coulomb. The SI unit of electric current is ampere and it is denoted as A, capital letter A. அதாவது மின்னூட்டம் கூலும் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், அது கேபிட்டல் ஏ என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. Define ampere. 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second. Then the amount of current flowing is said to be 1 ampere. Ammeter is the device used to measure electric current. அதாவது ஆம்பியர் என்பது ஒரு கடத்தியின் வழியே
ஒரு வினாடியில், அதாவது ஒரு நொடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர் ஆகும். மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்மீட்டரை வைத்து நாம் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றை செய்து பார்ப்போம். ஆக்டிவிட்டி 3, அதாவது இந்த அம்மீட்டரில் தொடர் இணைப்பில் ஒன் சைடை பேட்டரியில் ஒன் சைடை இணைக்கணும், அதாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ, அதர் சைடை பல்பில் கொண்டு இணைக்கணும். அந்த பல்பிலிருந்து பேட்டரியை ஒரு சைடை கொண்டு இணைத்தோம்னால் அது தொடர் இணைப்பு ஆகும். இப்போது பல்பு எரியும். இதான் அம்மீட்டர் செயல்படும் விதம். அம்மீட்டர் ஒரு அளவை காட்டும். எந்த அளவு கரண்ட் இருக்கிறது என்பதை அம்மீட்டர் காட்டும். Now let us see the amount of substance. அதாவது நாம் இப்போது பொருளின் அளவை பற்றி பார்க்க போகிறோம். What do you see in this picture? It is a copper coin. அதாவது நாம் படத்தில் பார்ப்பது தாமிர நாணயங்கள். Can you count the number of copper coin? Yes, easily. Count them easily. இந்த தாமிர நாணயங்களை நாம் எளிதாக எண்ணிவிடலாம். But can you count the number of copper atoms in the coin? இந்த தாமிர நாணயங்களில் உள்ள அணுக்களை நம்மால் எண்ண முடியுமா? It is very difficult to count the number of atoms. அதாவது இந்த தாமிர நாணயங்களில் உள்ள அணுக்களை நம் கண்ணுக்கு தெரியாதனால அவற்றை எளிதாக எண்ண முடியாது. The number of atoms or molecules in a substance is measured in mole. அதாவது இந்த தாமிர நாணயத்தில் உள்ள அணுக்கள், மூலக்கூறுகள் இவற்றை அளவிடுவதற்கு மோல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய எஸ்ஐ யூனிட்டு மோல் ஆகும். அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவினுடைய எஸ்ஐ யூனிட்டு மோல் ஆகும். Define mole. Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10^23 particles. It is denoted as mole. அதாவது மோல் என்பது 6.023 இன்று 10^23 துகள்களை கொண்ட பொருளின் அளவாகும். இது மோல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. What is amount of substance? So, amount of substance is measure of the number of particles present in a substance. அதாவது பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும். The particles may be an atom, molecule, ion, electron or proton, etc. அதாவது பொருளின் அளவு என்பது அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். Now let us see the luminous intensity. அதாவது நாம் இப்போது பார்க்க போவது ஒளிச்செறிவு. Have you seen these scenes on the television? அதாவது நாம் டிவியில்
இப்படிப்பட்ட இந்த படத்தில் பார்ப்பது போல அம்பையர் சில நேரங்களில் இப்படி செய்வார். அவர் என்ன செய்கிறார், அதாவது வாட் இஸ் த அம்பையர் டூயிங், அதாவது இந்த அம்பையர் என்ன செய்கிறார் என்று தெரியுமா? அவர் செல்ஃபி எடுக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, அவர் ஒளிமானியை பயன்படுத்துகிறார். அது என்ன ஒளிமானி? ஒளிமானியை போட்டோமீட்டர் அல்லது லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் என்றும் அழைப்பார்கள். இக்கருவியை பயன்படுத்தி நம் கண்களால் உணரப்படும் ஒளியின் அளவை சோதித்து பார்க்கலாம். What is luminous intensity? The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called a luminous intensity. The SI unit of luminous intensity is candela, is denoted as CD. அதாவது ஒளிச்செறிவு என்பது ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு என்று அழைக்கப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு கேண்டில் ஆகும். இதை சிடி என்ற குறியீட்டால் குறிப்பார்கள். ஒளிச்செறிவு நேரிடையாக சிடியில் அளவிட செய்யலாம். அதாவது சிடி என்ற குறியீட்டால் அளவிட செய்யலாம். எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவை தோராயமாக ஒரு கேண்டிலா என்றும் கூறலாம். போட்டோமீட்டர் அல்லது லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் என்பது ஒளிச்செறிவின் அளவிடும் கருவி ஆகும். So the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called a luminous intensity. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு ஆகும். Apart from the 7 fundamental units, we have 2 more units known as derived units. We will study about them now. 7 அடிப்படை அளவுகள் தவிர வழி அளவுகள் எனப்படும் வேறு இரு அளவுகளும் உள்ளன. நாம் அவற்றை பற்றி இப்போது they are plane angle and solid angle. அதாவது தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம். ஃபர்ஸ்ட் let us see plane angle. அதாவது நாம் முதலில் பார்க்க போவது தலக்கோணம். படத்தில் பார்ப்பது போல் 2 பேப்பரை ஒன்றோடு ஒன்று வெட்டி கொள்வது போல் வைக்க வேண்டும். 2 கோடுகள் ஒன்றை ஒன்று ஒரு கோணத்தில் வெட்டி கொள்ளும். இதுவே தலக்கோணமாகும். அதாவது இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணமாகும். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன் ஆகும். இது RAD ரேட் என குறிக்கப்படுகிறது. That is, plane angle is the
angle made at the intersection of two straight lines or intersection of two planes. The SI unit of plane angle is radian and is denoted as rad, RAD. Now let us see solid angle. நாம் இப்போது திண்ம கோணத்தை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். திண்ம கோணத்தை அறிந்து கொள்ள பந்து மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். பந்து போன்ற வட்டத்தில் ஓரத்தில் ஒரு முப்பரிமாண உருளை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். உருளையின் பரப்பில் உள்ள இரு முனைகளையும் மையத்தில் இணைக்கும் போது அந்த பந்தின் மையத்தில், அதாவது வட்டத்தின் மையத்தில் உருவாகும் கோணம் ஸ்ட்ரேடியன் ஆகும். தளக்கோணம் இருபரிமாணம் கொண்டது, ஆனால் திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. முப்பரிமாணத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு அறையில் உள்ள மூலை பகுதியை எடுத்துக்கொள்வோம். அதாவது 3 பகுதி சந்திக்கும் பகுதியாகும். 2 பக்கத்தில் உள்ள சுவரும் மற்றொரு பக்கத்தில் தரை இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம். முப்பரிமாணம் ஆகும். இவ்வாறு இருந்தால் அது முப்பரிமாணம் ஆகும். இது ஒரு ஸ்ட்ரேடியன், அதாவது வட்டத்தின் உருளை வடிவில் உருவாகும் கோணம் திண்ம கோணம் ஆகும். திண்ம கோணம் என்பது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும்போது உருவாகும் கோணம் ஆகும். திண்ம கோணமானது ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது. திண்ம கோணத்தின் SI அலகு ஸ்ட்ரேடியன் ஆகும். இது SR என்று குறிக்கப்படுகிறது. Solid angle is the angle formed by 3 or more planes intersecting at a common point. The angle is formed at the vertex of the cone. The SI unit is stadian and is denoted as SR. Do you know? தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை 1995ஆம் ஆண்டு பலி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்னால் இவை இரண்டும் தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டது. Now let us see difference between plane angle and solid angle. நாம் இப்போது தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம். Plane angle is the angle made at the point of intersection of two lines or planes. அதாவது தளக்கோணம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். Solid angle is the angle by the intersection of 3 or more planes at the common point. திண்ம கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணமாகும். Plane angle, it is the two-dimensional. தளக்கோணம் இது இரு பரிமாணம் கொண்டது. Solid angle, it is three-dimensional. திண்ம கோணம் இது முப்பரிமாணம் கொண்டது. Plane angle,
unit is radian. தலக்கோணம் இதன் அலகு ரேடியன். Solid angle, unit is stadian. திண்ம கோணம் இதன் அலகு ஸ்ட்ரேடியன். Assignment. What are the differences between plane angle and solid angle? வீட்டு பாடம். தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. மாணவர்களே, கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட்டை ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதி உன்னுடைய நேம், கிளாஸ், செக்ஷன் இவைகளை தெளிவாக எழுதி ஃபோட்டோ எடுத்து உன்னுடைய சயின்ஸ் ஆசிரியருக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அதை திருத்தி உனக்கு அனுப்புவார்கள். இதை தாமதமில்லாமல் உடனே செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.